தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வெல்ஃபேர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திருமிகு முகமது ஹவுஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வெல்ஃபேர் கட்சி எல்லா கட்சிகளுமே மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நலனுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது இதற்கு தனித்துவமாக வெல்ஃபேர் கட்சி என்று பெயர் வைத்து இதை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? அதாவது பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு சமூக பின்னணிகளோடு தான் உருவாகுது. இல்லைன்னா தனிநபர்களை சார்ந்து கட்சிகள் உருவாகும். கொள்கை சார்ந்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இந்திய அளவிலேயே இருக்கு. காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து இங்கே கொள்கை சார்ந்த கட்சிகள் அப்படி என்பது இங்கே எதுவும் இல்லை. அப்போ வெல்ஃபேர் கட்சி என்பது முஸ்லீம் தலைமையை கொண்ட ஒரு செக்குலர் பார்ட்டி. பொதுவாக முஸ்லீம்கள் அப்படின்னாவே அது மத கட்சியாக தான் இங்கே பார்க்கப்படும் இல்லையா. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், வெல்ஃபேர் கட்சி ஒரு செக்குலர் கட்சி. எப்படி ராகுல் காந்தியை யாரும் நீங்கள் ஹிந்துக்களாக பார்ப்பது இல்லையோ, எப்படி திமுக தலைவர் ஸ்டாலினை நீங்கள் ஹிந்துவாக பார்க்காம ஒரு செக்குலர் தலைவரை பார்க்கிறீங்களோ, அப்படி வெல்ஃபேர் கட்சியின் கௌசும் ஒரு செக்குலர் தலைவர். நீங்கள் அப்படி செக்குலர் தலைவர். ஆனால் உங்கள் தலைவரை பற்றி சொல்லுவோம், தலைவரை தவிர என்ற ஒரு வார்த்தையை போட்டீங்க. எப்படி? அதாவது தலைவரை தவிர மற்றதெல்லாம் ஜனநாயக மாதிரி தலைவர் அப்படியே இருப்பார்ன்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. இது அதான் சொல்ல, இது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எல்லா மக்களுக்குமான ஆட்சி, எல்லா மக்களுக்குமான கட்சி. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சமூக பின்னணி இருக்கிற மாதிரி வெல்ஃபேர் கட்சிக்கான சமூக பின்னணி என்பது முஸ்லீம்கள், தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் வெல்ஃபேர் கட்சியோட சமூக பின்னணி. இது தனிநபர் சார்ந்த கட்சி கிடையாது. உதாரணத்துக்கு இங்கே நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டிலேயே இருக்கு. பேரை சொல்ல போனால் இப்போ விஜயகாந்த் உடைய கட்சிகள் கூட, விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட தேமுதிகவும் விஜயகாந்த் கட்சி. அது பெருசாக கொள்கைன்றதெல்லாம் நீங்கள் எதுவும் இல்லை, விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஈவன் நாம் தமிழர் கட்சி கூட சீமான் கட்சி இல்லையா. சீமானை தவிர்த்து சீமானுக்கு பிறகு அந்த கட்சியோடைய நிலை எப்படி என்னவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கூட இன்னைக்கு அவர் பாசிசத்தையும் சனாதானத்தையும் எதிர்க்கிறாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு பிறகு அந்த கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்படியாப்பட்ட கட்சி இல்லை வெல்ஃபேர் கட்சி. வெல்ஃபேர் கட்சியில் இன்னைக்கு நான் இருங்க, நான் இல்லைன்னு நாளைக்கு எடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க போனால் இன்னொருத்தர் வருவாங்க. அப்போ இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு கட்சியை நாங்கள் இங்கே உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு பாஜக இந்த நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சு வச்சிருக்கு நமக்கு தெரியும். இதற்கு உரிய எதிர்ப்பு தெரிவிக்காமல் பாஜகவை வளர விட்டதில் பெரும் பங்கு இங்கே இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அப்போ பாஜகவை நீங்கள் நேரடியாக எதிர்க்கணும்னு சொன்னால் இங்கே ஆள் மாற்றம் தேவையில்லை, அரசியல் சித்தாந்த மாற்றம் தேவை. அப்போ வெல்ஃபேர் கட்சியை நாங்கள் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கட்சியாக நாங்கள் இங்கே உருவாக்கியிருக்கோம். அதை நோக்கி தான் கடந்த 12 ஆண்டுகளாக தேசிய அளவில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இதை தோற்றுவித்தவங்க யார்? இல்லை, தோற்றுவிக்கப்பட்டவர் அப்படின்ட்டுலாம் யாரும் இல்லை. தோற்றுவித்தது யார்? இல்லை, எல்லாம் 2012ஆம் ஆண்டு இந்தியா முழுக்கல் இருந்து பல்வேறு சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் பாஜகவை இங்கே வீழ்த்தணும், இந்த நாட்டை காப்பாற்றணுன்ற ஒரு அக்கறை கொண்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர் டெல்லியில் ஒன்றிணைகிறாங்க. அவங்க ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்து பல்வேறு முடிவுகள் எடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய ஆட்சி பிடிப்பதற்கு முன்பாகவே தொடங்கும். ஆமா ஆமா, ஏன்னா விஷன் இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியோட நம்ம பார்க்குறோம், காங்கிரஸ் கட்சி டைலூட் ஆகிட்டே போகுது. அப்போ அந்த இடத்தை யார் நிரப்ப போறா? 2 இடங்கள்ல இருந்த பாஜக 90 இடங்களை வருது. அடுத்து அவர்கள் ஆட்சியை பிடிக்கலாம். அப்போ பாஜக ஆட்சியை பிடிச்சிடுச்சுன்னு சொன்னா இந்த நாட்டை அவர்கள் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க என்பதை 12 ஆண்டுகள் முன்பே தொலைநோக்கு பார்வையோட பார்வையை பார்த்து தான் காங்கிரஸுக்கு மாற்றாக அல்லது பாஜகவிற்கு எதிரான ஒரு கட்சியை இங்கு உருவாக்கணும்னு சொல்லி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்று இணைந்துதான் அந்த கட்சி அங்கே டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கட்சியை நம்ம உருவாக்குவோம். இது அகில இந்திய கட்சியா இல்ல? அகில இந்திய கட்சி. அகில இந்திய கட்சி தலைவர் தற்போது இப்போ அகில இந்திய கட்சியோட தலைவர் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த டாக்டர் ரைசுதீன் இப்போ அகில இந்திய தலைவரா கடந்த மாதம் தேர்வானாரு. அதுக்கு முன்பு 4 ஆண்டுகள் டாக்டர் எஸ்கேஆர் இலியாஸ்ன்னு சொல்லி நீங்க அநேகமாக பிரபலமாக கேள்விப்பட்டவர் தான். ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துடைய மாணவர் சங்க தலைவர் உமர் காலித் சிறையில் இருக்கு. அவருடைய தந்தை முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியத்தினுடைய ஸ்போக் பர்சன். அவர் தான் அதோட தலைவர். அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவை சார்ந்த முஸ்தபா ஃபாரூக்னு சொல்லி அவர் தான் முதல் தலைவர். இப்படி நீங்கள் சொல்லும்போது தலைவர்கள் எல்லாம் பேர் சொல்லும்போது எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அதாவது இது எல்லாருக்குமான கட்சி, எல்லா மக்களுக்குமான கட்சி, குறிப்பாக பழங்குடி மக்கள், தலித் மக்கள் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த உங்களுடைய நிர்வாகிகள் ஏன் இஸ்லாமியர்களாக மட்டுமே இருக்க வேண்டும்? இப்போ கட்சியுடைய முதல் பொதுச் செயலாளர் சுப்பிரமணிய ஆறுமுகம், தமிழ்நாட்டுடைய துணைத் தலைவர் கவி மணிமாறன்,
மத்திய மகாராஷ்டிராவுடைய மாநில தலைவர் ஹேமந்த் மான்சேன்னு சொல்லி ஒருத்தர். சரி. அதே மாதிரி யூபியுடைய துணைத் தலைவர் வந்து அங்கே இருக்கிற யாதவ்னு சொல்லி ஒருவர். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லீம் தலைமையை கொண்ட செக்குலர் பார்ட்டி. அதாவது நீங்கள் முஸ்லீம் தலைமையை கொண்டன்றதை விட முஸ்லீம்களுக்கு ஒரு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குற அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ பொதுவாகவே அதான் முஸ்லீம் தலைமையை கொண்டன்னா அப்போ தலைமை முஸ்லீமாக தானே இருக்கணும். ஆமாம், அதான் சொல்கிறோம். சரி சரி. ஏன்னா இப்போ இங்கே வந்து பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைனா ஸ்டாலினை யாரும் ஹிந்துவா பார்ப்பதில்லை. ஆனால் இந்திய அரசு சட்டப்படி ஒரு ஹிந்து தான். ராகுல் காந்தியை காஷ்மீர் பண்டிட்டாக பார்ப்பனராக யாரும் பார்ப்பதில்லை. அவரே ஒரு செக்குலரிட்டரா பார்க்கறாங்க. மோடி இந்துத்துவா பார்ப்பாங்க. மோடி ஹிந்து, ஏன்னா அவருடைய கொள்கை வெளிப்பாடு தானே. இப்போ வந்து முஸ்லீம் லீக்கை வந்து நாங்கள் செக்குலர் பார்ட்டி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் முஸ்லீம் லீக்ன்ற பேர் அடிப்படையிலேயே அவர்கள் வந்து அந்த அடிப்படையில் செயல்படுறாங்க. தமிழ்நாடு இப்போ மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, அது பொதுவான கட்சி. அது பொதுவான கட்சி சொல்ல முடியாது. ஏன்னா அது தமுமுகவுடைய அரசியல் பிரிவு தான். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட அரசியல் பிரிவு தான் அது. தமுமுகவின் தலைவர் தான் மாமகவுக்கும் தலைவர். அப்போ அதையும் நீங்கள் செக்குலர் பார்ட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் வெல்ஃபேர் பார்ட்டி என்பது முழுக்க முழுக்க எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இப்போ பரவலாக ஒரு வார காலமாக இந்த வக்பு வாரியத்தில் வந்து 2 வேற்று மதக்காரர்களை சேர்க்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு இதை பற்றி உங்களது கருத்தை சொல்லுங்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அரசியல் என்பது ஒரு பொது எதிரியை உருவாக்கி ஹிந்து ஓட் போலரைசேஷனை செய்வது, முஸ்லீம்களை பொது எதிரியாக காட்டி. பொது எதிரினா உங்களை மட்டும், அதாவது இஸ்லாமிய சமூகத்தினை மட்டும் காட்டுவது ஏன்? ஆமா, ஏன்னா இங்க வந்து மைனாரிட்டிஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி சமூகம் முஸ்லீம் சமூகம் தான். கிறிஸ்தவர்களை காட்டி இங்க வந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. சீக்கியர்களை காட்டி நீங்க வந்து இந்துத்துவ போலரைசேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஹிந்துத்துவா கூட தான் சீக்கிய மதமும், அவர்கள் வந்து சீக்கிய மதத்தையும் அவர்கள் வந்து ஹிந்துவாக தான் கன்சிடர் பண்றாங்க. கிறிஸ்துவர்களை இங்க வந்து அவர் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்றதே நமக்கு வந்து சந்தேகம் தான். அவர்கள் வந்து ஹிந்துக்களா இருக்காங்களா, இல்ல பட்டியல் சமூகத்தில் இருக்காங்களா, இல்ல கிறிஸ்துவர்களா இருக்காங்களா அப்படின்ற எந்த சாதி அமைப்புகள் அங்கே சாதியா தான் இருக்கு. கிறிஸ்துவம் என்பது இங்க சாதியா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல அடித்து கொண்ட 2 குழுக்களும் கூட கிறிஸ்துவ குழுக்களா தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு குழுவை இயக்குது பிஜேபி RSS இருந்தாலும் கூட அதுலயும் கணிசமான கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. இப்ப கேரளால வந்து பிஜேபி இவ்வளவு ஒரு பலத்தோட வந்து சவுத் இந்தியால வந்து ஒரு MP வரக்கூடிய அளவுக்கு அங்க ஜெயிச்சு இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள் அங்க பெரும் பங்காற்று இருக்கு. கிறிஸ்தவர்கள் மறைமுகமாக நேரடியாகவே கிறிஸ்துவர்கள் வந்து இப்போ என்னன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளா அப்படின்னு சொன்னாவே வந்து கிறிஸ்துவர்கள் தான் வந்து பெரும்பான்மையா இருந்தோம். அவர்களான கல்வி நிறுவனங்கள் இருக்கும், அவர்களான மருத்துவமனைகள் இருக்கும், NGOs அவங்களோட தான் இருக்கும், அவங்க தான் படிப்பாங்க. அதிகபட்சம் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா அரபு நாடு கூலி வேலைக்கு போவாங்க. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், பட்டியல் சமூக மக்கள், தலித்துகள் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு எம்பவர்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் 100% கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலமாக நீங்கள் கேரளாவை சொன்னாலும் கூட அந்த கல்வி அறிவு என்பது என்னன்னா பள்ளி கல்வியோட நின்றுடும். பட்ட மேற்படிப்பு படிப்புகள் வந்து போகாது. ஆனால் கடந்த எழுத படிக்க தெரிந்தவர்கள் 100 விழுக்காடு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரிகளில் மேற்படிப்பு, ஈவன் ஆராய்ச்சி படிப்புகளில் அதிகமாக நாடு முழுவதும் போய் படிக்கக்கூடியவர்கள் மலையாளி மாணவர்கள் இருக்காங்க. குறிப்பாக முஸ்லீம் மாணவர்கள் பெரும் பங்கு நிற்குது. சும்மா 10வது படிச்சுட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு அரபு நாடுகளும் ஒட்டகத்தை மேய்க்கிற அந்த கல்ச்சர்லேருந்து இப்போ மாறி நாம் இந்தியாவிலேயே வந்து இனி UPSC அட்டன் பண்ணணும், இந்தியாவிலேயே நம்ம வந்து TNPS அட்டன் பண்ணணும், இந்தியாவில் நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரணும், வெறும் வந்து தேர்தல் அதிகாரத்தை மட்டும் இல்லாமல் பியூரோக்ராட்ஸாக நம்ம வந்து மாறணும். ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து தனித்து நின்று எல்லாம் ஒரு முஸ்லீமால் இங்கே வந்து கவுன்சிலரோட ஆக முடியாத அந்த ஒரு இருக்க சூழல் இங்கே இருக்கு. அதனால தான் முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத்தியே வந்து அவர் பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுக்கும் போது தோல்வி அடைந்தார். இப்போ அவருடைய பேர்ல இருந்த கல்வி அதெல்லாம் எடுத்துட்டாங்க பாஜக. இப்போ அதுதான் இப்போ சொல்ல வரேன். பாஜக வந்து ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொல்ல விஷயம்னா முஸ்லீம்களை நாங்கள் வந்து எம்பவர் பண்ண போகிறோம், இஸ்லாமியர்கள் நாங்கள் எம்பவர் பண்ண போகிறோம், முஸ்லீம் பெண்களை நாங்கள் வந்து உயர்த்த போகிறோம்னு சொல்லிட்டு 90 கோடி ரூபா அரசுக்கு மோடி வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு தொகை கூட இருக்காது. ஆனால் அதனால இந்தியாவில் லட்சக்கணக்கான சிறுபான்மை மாணவ மாணவிகள் கல்வி படிச்சிடுறாங்க. அதை நீங்க நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப இவருடைய அந்த வெறுப்புணர்வு இவர்களை வந்து முஸ்லிம்களை தொடர்ந்து ஒரு பொது எதிரியாவை காட்டிக் கொண்டிருப்பதற்கு இவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி பொது எதிரியாக காட்டப்படுவதன் உள்நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்து ஓட் போலரைசேஷன், வாக்கு வங்கிக்காக. வாக்கு வங்கி தான் இது. இவர் பெருசா எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்களே வந்து சில RSS உடைய தலைவர் மோகன் பகவத் எல்லாம் வந்து வெளிப்படையாக அழைப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை,
முஸ்லீம்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாங்க நம்ம பேசுவோம். நீங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செக்குலரான கம்யூனிஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, வாங்க நீங்களும் நானும் உட்காந்து பேசுவோன்ற பல அழைப்புகள் அவங்க நடந்து வந்திருக்கு. ஈவன் முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த குறைஷி தலைமையில் ஒரு குழு அமைத்து டெல்லியிலேருந்து எல்லா சிறுபான்மை அமைப்பு தலைவர்களையும் அவர் சந்தித்து மோகன் பகவத் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வைத்தறிமை என்னன்னா பேச்சுவார்த்தைக்கு தயார். இப்போ இந்தியாவில் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்கு. பாபர் மஸ்ஜித் இடிப்புலேருந்து, கும்பல் படுகொலையிலேருந்து, இது மாதிரி சட்டங்களால் காஷ்மீருக்கான 370 இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இதை செய்யலாம் அப்படின்றது அதுக்கு நாங்களும் தயார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எங்கேருந்து தொடங்கணும், ஏதாவது ஒரு மைய புள்ளி இருக்கணுமல்ல. அப்போ நாங்கள் வந்து இனி வந்து பாபர் மஸ்ஜித்துக்கு பிறகு நாங்கள் வந்து கியான் வாபியோ இல்லை வந்து மற்ற மசூதிகளோ கேட்க மாட்டோம், அந்த புள்ளிக்கு வாங்க. இல்லை கும்பல் படுகொலையை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், கும்பல் படுகொலை எதிர்க்கிறோம், கும்பல் படுகொலை குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வாங்க, அந்த செயல் திட்டமே போடாமல் நீங்களாம் வாங்க எங்களாம் உட்காந்து பேசுங்க. இது அர்த்தமற்ற பேச்சுவார்த்தை இல்லையா? பேச்சுவார்த்தைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும், பேச்சுவார்த்தைக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும். அஜெண்டாவே எல்லாம் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை செய்ய அது ஏற்கக்கூடியதல்ல. இப்போ இந்த 370 பற்றி சொன்னீங்க காஷ்மீரில். இப்போ தேர்தல் நடக்க போகுது, இது முஸ்லீம் அமைப்புகள்லாம் கட்சிகள் எல்லாம் அந்த 370 மறுபடியும் கொண்டு வரணும்லாம் பேசுகிறாங்க. இது சாத்தியப்படும்? அதாவது காஷ்மீருக்கும் தொடர்ந்து இந்திய அரசு காஷ்மீருக்கு வந்து கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நந்தனம். இந்தியாவில் வந்து காஷ்மீர் சேரும் பொழுது நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன? காஷ்மீரை வந்து நீங்கள் முஸ்லீம்களாக பார்க்கக்கூடாது, அவர் ஒரு சுய அதிகாரம் பெற்ற ஒரு மக்கள். எப்படி நாம் தமிழர்களாக இங்கே இருக்கிறோமோ தெலுங்கர்களாக இருக்கா, அப்படி அது ஒரு தனியான ஒரு சமூகம். அது அந்த மக்கள் நம்ம நாட்டோட சேருவதற்கு நாம் கொடுத்த டிமாண்ட், நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன? நேரு கொடுத்த வாக்குறுதி என்ன? நாங்கள் ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து பொது எலெக்ஷன் நடத்தி நீங்கள் இந்தியாவோட இருந்தால் இந்தியாவோட இருங்க, பாகிஸ்தானோட போனால் பாகிஸ்தானோட போங்க, இல்லை நீங்கள் தனிநாடு கேட்டால் தனிநாடு கொடுப்பதும் ரெடின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த வாக்குறுதியை கடந்த 75 ஆண்டுகளாக நாம் செய்யாமல் அந்த மக்களை துப்பாக்கி முனையில் நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காஷ்மீரிகளுக்கு ஒரு ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர் பாதுகாப்பில் இருக்காருன்னு சொன்னால், அப்போ இந்தியா வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நம்ம காந்தியை தன்னோட தேசத்தின் தந்தையாக கொண்டாடுறோம்னு சொன்னால் நாம் ஒரு அடிமைப்படுத்தி ஒரு மக்களை வைப்பது என்பது இது நமக்கே எதிராக தெரியலையா? அப்போ காஷ்மீருக்கான அந்த 370 மட்டும்தான் நமக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவாக இருக்குது. ஒரு தொப்புள் கொடிய இந்தியாவுக்கும் காஷ்மீரிகளுக்குமான ஒரு தொப்புள் கொடி உறவு என்பது அந்த 370 தான். இனி அதை மத்திய அரசு வெட்டி விட்டுடுச்சு. இனி அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கான். அந்த மக்கள் உனக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, என்ன 370, நீ அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்ட, அப்போ இனி நான் கட்டுப்படணுன்றான். இது இந்தியாவுக்கு பின்னடைவு தானே. இப்போ அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கான ஆதரவான நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். இன்னைக்கு ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கா வந்து முழுக்க சைனா, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானும் நமக்கு வந்து நட்பு சக்தியா இல்லை, பங்களாதேஷும் நம்ம நட்பு சக்தியா இல்லை. நமக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம அதை எதிரி நாடாவே வந்து கட்டமைத்து வைத்திருக்கும் பொழுது அதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரே பார்டரா இருப்பது காஷ்மீர் தான். அப்போ காஷ்மீரையும் நீங்க வந்து காஷ்மீரிகளையும் நீங்க வந்து அடக்குமுறையின் அடிப்படையில் நீங்க வந்து அவர்களை ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவனால் எக்ஸ்போஸ் ஆனா இந்தியாவுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? இந்தியருடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? காஷ்மீர்ல இருந்து பாம்பேக்குள்ள வந்து தாக்குதல் நடத்திட்டு போறது. அந்த 370 மறுபடியும் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்க? வரணும், வந்தாதான் அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கையை நம்ம பெற முடியும். இது தவிர அந்த வக்ஃபுக்கு வாங்க, அதுல வந்து இரண்டு பொறுத்த வரைக்கும் இனி பொதுவா வக்ஃபு விஷயங்களை செல்லும் பொழுது ஒரு தரப்பு ஒன்றிய அரசு வக்ஃபு சட்டத்துல ஏற்கனவே இந்த வக்ஃபு சட்டத்தை முழுமையாக அடித்துட்டு ஒரு 40 திருத்தங்களை கொண்டு வந்து நாங்கள் புதிய வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அது அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு. நவம்பரில் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், தேசிய அளவிலான ஒரு விவாதம், அது தனியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன நடந்ததுன்னா தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் திமுகவுடைய அழுத்தத்தால் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கார். அந்த கடிதத்தை இவர்கள் இன்னும் ஏற்றுக்கினாங்களா என்று பட் நிராகரிக்கல. அந்த அழுத்தம் என்னவென்று நினைக்கிறீங்க? அடிப்படையில் வந்து நீங்க கிரண் ரிஜிஜு வந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினார். பேசும்பொழுது நிறைய வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மை. இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா திருச்சி மாவட்டத்தில் திருப்பெந்துறைன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் முழுக்க வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். ஆமா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பது திமுகவுடைய அமைச்சர்கள் அதிகப்படியா. அப்போ இப்போ இந்த வக்ஃபு சேர்மனாக வந்திருக்கூடிய அப்துல் ரஹ்மான் அதுக்கு பெரும் தடையா இருக்கு. குறிப்பா வந்து வெளிப்படையா சொல்ல போனோம்னு சொன்னா வக்ஃபு அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான்
திமுகவுடைய ஏவா வேலு இவர்களுடைய அழுத்தத்தால் தான் வக்ஃபு வாரியத்துடைய சேர்மன் அவர் வந்து ராஜினாமா செய்தார். ஆனால் இந்த தண்டனை வக்ஃபு வாரியத்தின் தலைவருக்கு வேணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நேர்மையாளர் அந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கணும். நீங்கள் கூட்டணி கட்சி என்பதற்காக தொங்கு சதையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அந்த வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து எப்படி வந்து இந்து மதத்திற்கு வந்து ஆகம விதின்னு ஒன்று இருக்கோ, அப்படி இஸ்லாமிய மதத்திற்கும் ஒரு ஆகம விதி இருக்கு. நீங்கள் எப்படி இந்து கோவில்கள் ஆகம விதியை நீங்கள் மீற முடியாதோ, அப்படி இஸ்லாமிய மதத்திற்குள்ளும் ஆகம விதியை நீங்கள் மீற முடியாது. அங்கே ஆகம விதியை தான் நம்ம ஷரியத்துன்னு சொல்கிறோம். அப்போ வக்ஃபு சொத்து என்பது ஷரியாவின் அடிப்படையில் அது ஆண்டவனின் சொத்து. சிவன் சொத்து குலநாசம் சொல்ற போது நீங்க இஸ்லாமிய அடிப்படையில் ஆண்டவனின் சொத்தை நீங்க தூக்கி கொடுக்கிறது, அதை எடுத்துட்டு போகும்போது நீங்க தடுக்காம இருப்பது, அதற்கான தண்டனையை நீங்க அனுபவித்து தான் ஆகணும். திமுக எடுத்துட்டு போறான்றதுக்காக, நான் திமுக கூட்டணியில் இருக்கின்றதுக்காக நான் வாய மூடி இருந்தேன்னா நான் எப்படி அதற்கான சரியான ஒரு தலைவராக இருக்க முடியும்? அப்ப அந்த திருச்செந்துறை கிராமம் என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம் கிராமம் சொல்லி ஆவணங்கள் இருக்கு, வக்ஃபு வாரியத்தில் ஆவணங்கள் இருக்கு. அப்போ இந்த வக்ஃபு வாரியத்து தலைவர் அப்துல் ரஹ்மான் வந்த உடனே இவர் முதல்ல செய்த வேலைன்னா டிஜிட்டலைஸ் பண்றார். இது வரைக்கும் வந்து உங்களாண்ட வந்து 1929 பிரிட்டிஷ்காரன் தான் வக்ஃபு சொத்துக்களை டாக்குமெண்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் இல்லை, சும்மா கல்வெட்டில் எழுதிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் போனீங்கன்னு சொன்னா, நாங்கள் போன வாரம் போயிருந்தோம், ஒரு மசூதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு 4 அடியில் 2 கல்வெட்டுகள் இருக்கு. அதில் இருக்கிற கணக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த திருவண்ணாமலையே வந்து வக்ஃபு சொத்தா இருக்கும் போல. அதில் தெளிவாக எழுதியிருக்கு யாரால் எப்போ இந்த வக்ஃபு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி, இந்த மசூதி எதெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள், இந்த காணி அந்த காணின்னு சொல்லி 104 காணி 180 காணின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கு. ஆனால் அதில் இருக்க எழுத்துக்கள் நம்மளுக்கு புரியலன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு அதில் என்ன இருக்கு நம்மளை புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த கல்வெட்டு இன்னைக்கே பாதி அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் அந்த கல்வெட்டை புரிங்கி போட்டாங்கன்னா அது என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால டிஜிட்டலைஸ் பண்றாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, டிஜிட்டலைஸ் பண்றாரு. 1929 ஆவணங்கள் அடிப்படை டிஜிட்டலைஸ் பண்றாரு. அப்படி டிஜிட்டலைஸ் பண்ணும்போது தான் இவருக்கு தெரியுது தமிழ்நாட்டின் பல கிராமங்கள் வக்ஃபு சொத்தாரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து திருச்செந்துறை கிராமத்துக்கு இந்த 396 ஏக்கர் ஹோல் வில்லேஜ்னு ஆவணம் இருக்கு. அவர் வந்து சும்மா போற போக்கில் ஆவணங்கள் இல்லாமலாம் சொல்லலை, ஆவணத்தின் அடிப்படையில் ரிஜிஸ்ட்ராருக்கு வக்ஃபு வாரியம் ஒரு நோட்டீஸ் அனுப்புது, இந்த இடத்தை இனி வந்து யாராவது வாங்கணும் விற்கணும்னு சொன்னா வக்ஃபு வாரியத்தாண்ட என்ஓசி வாங்கணும் அப்படின்னு உடனே இது பாஜக என்ன பண்ணி தேசிய பிரச்சனையா மாற்று. தேசிய பிரச்சனையா மாற்றோன்னா இது எல்லா ஆங்கில விவாத ஊடகங்களையும் இந்துக்களோட இடத்தை முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க, தமிழ்நாட்டை இவர்கள் வந்து பாகிஸ்தானை மாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு நேஷனல் டாக் கொண்டு போயிட்டான். வக்ஃபு வாரியமால உறுதியாக நின்று இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு வக்ஃபு வாரிய சேர்மன் இது நடந்திருக்காரு. திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும், திமுக ஒரு அழுத்தம் வந்துடும்ன்றதுக்காக உடனே வக்ஃபு வாரிய சேர்மன் என்ன பண்றாருன்னா அந்த நிலைப்பாடுல வெளியே வர்றார். அங்கதான் சிவன் சொத்து குலநாசம்ன்ற மாதிரி நீங்க அந்த நிலைப்பாடுல பின் வந்த விளைவு திமுக இனி உங்களை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்திருக்கு. அடிப்படையில் யாருக்குமே இங்க வந்து வக்ஃபு சொத்தை காப்பாற்றணும் என்ற அந்த எண்ணமெல்லாம் இல்லை. யார் எவ்வளவு கொள்ளடிக்கலாம், ஏன்னா இந்திய ராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக 1,70,000 ஏக்கர்களுக்கு மேல வக்ஃபு சொத்து இருக்குன்னு சொல்லி கணக்கு சொல்றாங்க. இது இருக்கிற கணக்கு, இல்லாத கணக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்ப இதை யாரெல்லாம் ஆட்டையை போடலாம். இன்னைக்கு 90,000 ரூபாய் வந்து ஒன்றிய அரசு நிறுத்தியதை நம்ம பேசுறோம். ஆனால் அது வக்ஃபு சொத்துக்களை மீட்டு நீங்க அதை வந்து உரிய முறையில் முஸ்லீம் சமூகத்தை பயன்படுத்தினா அந்த 90 கோடி என்பது ஒரு அமௌண்டே கிடையாது. அப்ப திமுக வந்து இந்த வக்ஃபு சொத்துக்களை ஆட்டையை போடுறதுல இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் கூட அப்துல் ரஹ்மான் அது பெரும் தடைக்கல்ல இருக்கிறார். இல்லை, இதுல திமுக மட்டும்தான் அந்த வேலையை செய்ததா? திமுக பெரும் பங்காட்டு, திமுக வந்து பெரும் பங்காட்டு. இன்னைக்கு கூட கபரஸ்தான்கள் இருக்கு. இப்போ நம்ம கோயம்பேடுல நிற்கிறோம், கோயம்பேடுல ஒரு கபரஸ்தான் இருக்குன்னா அந்த கபரஸ்தான் அரசால் ஆக்கிரமிப்பு கபரஸ்தான்னா மையவாடி வந்து முஸ்லிம்களுக்கு ஆனதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு கலெக்டர் அப்ரூவல் கொடுத்த பிறகும் கூட அதை திமுகவினர் வந்து ஆக்கிரமிச்சு காம்பவுண்டு போட்டு உள்ள வந்து பாடி அடக்கம் பண்ணக்கூடாதுன்றாங்க. இதே பக்கத்தில் இருக்கிற முகப்பேர்ல பெரும் போராட்டத்துக்கு பிறகு கொண்டு போய் இரவோட இரவா ஒரு பாடி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒதுக்கப்பட்ட கபரஸ்தான ஒரு பகுதியை வாங்கியிருக்கோம். முழுவதும் ஒரு பகுதியை வாங்கி உடனே அதனை காம்பவுண்ட் போட்டு அதை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் பகுதி அதிகம். உதாரணம் நான் சொல்ல போனோம்னு சொன்னா, பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து சிறுபான்மை நலத்துறையுடைய தலைவராக வந்த பொழுது அம்மா மாளிகை ரிப்பன் பில்டிங்கில் இருக்க அம்மா மாளிகையில் ஒரு கூட்டம் நடந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா
முஸ்லீம் பள்ளிவாசல்கள் இது மாதிரி நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், சிறுபான்மையானம் அதை எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு 200 பேருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் அல்லது மனு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதில் 99.98% வைத்த ஒரே கோரிக்கை என்பது எங்கள் கபரஸ்தானை ஆக்கிரமிச்சிருக்கோம், எங்கள் கபரஸ்தானை மீட்டு கொடுங்க. ஆணையர் வந்து மேயரை பார்க்குறாரு, மேயர் வந்து கலெக்டரை பார்க்குறாரு, எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஆனால் ஏன் ஆக்கிரமிக்க மீட்க முடியல? ஆளும் கட்சியினர் அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாடில் வைத்து கொண்டிருக்காங்க. காவல்துறை அதை மீட்பதற்கு கூட வரதில்லை. இப்போ நாங்களே வந்து தேனியில் வந்து ஒரு பகுதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 63 கிரவுண்டு வந்து நாங்கள் வந்து நீதிமன்றம் போய் அந்த இடம் வக்ஃபு சொத்துன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கியிருக்கோம். ஆனால் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு காவல்துறை தானே வரணும், காவல்துறை வந்து பாதுகாப்பு தரணும், காவல்துறை வரவே மாட்டுது. அந்த மாதிரி பல மாவட்டங்கள் நடந்தது. அப்போ திமுக தான் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞரிலிருந்து கூட சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தோடு வராங்க. அவருடைய மகனும் அப்படி தான் சொல்லப்படுகிறார். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன் அவங்க தலையிட மாட்டேங்கிறாங்க? அதாவது திமுக வந்து முஸ்லிம்களுக்கான பாதுகாவலர் அப்படின்றது ஒரு போலியான ஒரு வாதம். நீங்கள் அப்படி பாதுகாவலர்கள் சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட அதிகாரத்தை இன்னைக்கு அதிகாரமற்ற ஒரு சமூகமாக இந்தியாவில் யார் இருக்கான்னா முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் 79 பட்டியல் சமூகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் அதே மக்கள் தொகை கொண்ட முஸ்லீம்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு என்ன? வெறும் 22 பேரோ 19 பேரோ தான் இருக்காங்க. இது கூட வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்தும் யூபியிலேருந்து தான் அதிகமான செலக்ட் ஆனாங்க. கடந்த 62 ஆண்டுகளில் திமுக இது வரைக்கும் ஒரு எம்பி கூட சீட்டு கொடுத்ததில்லை. 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை கொடுத்துருக்க தவிர தேர்தல் நிப்பாட்டி அவர்களை வெற்றி பெற வைத்த வரலாறு திமுக கிடையாது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் முஸ்லீம்கள்? 2 எம்பி மினிஸ்டர் கொடுத்துருந்தீங்க, தமிழ்நாடு மினிஸ்டர், அதுலேயும் ஒருத்தரை பிடிங்கிட்டீங்க. அப்போ எங்கே நீங்கள் முஸ்லீம்களுக்கான நட்பு சக்தியாக முஸ்லீம்களோட பாதுகாவலராக நீங்கள் இருக்கீங்க? இது ஒரு போலியான ஒரு வாதம். முஸ்லீம்களை ஏமாற்றி முஸ்லீம்களை ஓட்டுக்களை தொடர்ந்து நீங்கள் வந்து அறுவடை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போலியான வாதம் தான் நாங்கள் முஸ்லீம் பாதுகாவலர்கள் அப்படின்னு. முஸ்லீம்களுக்காக நீங்கள் பாதுகாவலர்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நீங்கள் எந்த வகையில் செயல்பட்டீங்க? இன்னைக்கு முஸ்லீம்கள் பெரும் பிரச்சனையாக இருப்பது என்ஐஏ. என்ஐஏல சம்பந்தமே இல்லாமல் முஸ்லீம்கள் கைது செய்யப்படுறான். 8 மாதம் 10 மாதம் 20 மாதம் விசாரணை இல்லாமல் ஜெயிலில் அடைக்கப்படுறான். இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதே என்ஐஏக்கு திமுக ஓட்டு போட்டது. இந்தியாவிலேயே முதல்ல வந்து திமுக வந்து கடந்த அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து என்ஐஏ அனுமதிக்கலை. ஆனால் திமுக ஆட்சி வந்த உடனே புருஷவாகத்தில் ஸ்டேஷனை திறந்து கொடுத்து நீங்கள் டேரக்டா எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு அனுமதிச்சாங்க. இன்னைக்கு முகநூலில் பேசினார் என்பதற்காக ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரோட அப்பா திமுக ஆதரவாளர் என்ன கேட்டால், அவர் அப்பா திமுக ஆதரவாளர் சோடு மன்சூர் சொல்லி அவர் சம்பந்தமே இல்லாமல் முகநூலில் பேசினதுக்காக என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கு. யூஏபிஏ கேஸ் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து எங்களோட பாதுகாவலராக இருந்தீங்க? இப்போ இதையெல்லாம் தெரிந்து ஒரு பேராசிரியர், ஒரு அறிஞர், உங்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமானவர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஏன் அங்கே இருக்கிறாரு? கூடிய சீக்கிரம் அவர் வெளியே வருவார். கூடிய சீக்கிரம் அவர் வெளியே வருவார். ஏன்னா வந்து முஸ்லீம் லீக்கை எப்படி வந்து திமுக ஒடிச்சதோ, சமது லத்தீஃப்னு சொல்லி ஒடித்ததோ, அதன் பிறகு சம்மந்தமே இல்லாமல் இருந்தவர்கள்லாம் கழுத்தில் பச்சை துண்டை போட்டு அறிவாலயத்தில் உட்கார வச்சு அவர்லாம் அழகு பார்த்து எப்படி முஸ்லீம் லீக்கை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சோ. முஸ்லீம் லீக் கூடிய துணை தலைவர் தான் வந்து இன்னைக்கு அப்துல் ரஹ்மான். அவரை கட்டாயப்படுத்தி பாஜக நீக்கி இருக்கு, சாரி திமுக நீக்கி இருக்கு. முஸ்லீம் லீக்கான எந்த எதிர்ப்புமே இல்லை, ஒரு சின்ன அளவுலாம் சலசலப்பு கூட கிடையாது. இப்போ உங்கள் கட்சி அதை எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுதுன்னா, ஜவாஹிர்லாவுக்கு எதிராக ஒரு நபரை, ஒரு உதிரியை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்கள் கடந்த 6 மாதமாக சன் டிவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவாஹரோட பேட்டி, ஜவாஹரோட அறிக்கை வராது. ஆனால் ஒரு உதிரியாக இருந்து அவர் தன்னை வந்து தலைவராக காட்டினவரை தொடர்ந்து திமுக என்ன செய்யுதுன்னா அவரை ஒரு பெரும் தலைவராக வந்து காட்டிட்டு, அப்போ ஜவாஹர்லாவை இங்கே டம்மி பண்ணிட்டு அவரை வளர்ப்பதற்கான வேலை திமுக சேர்ந்துருக்கு. அது ஜவஹர்லால் இன்னைக்கு உணராமல் இருக்கலாம், கூடிய சீக்கிரம் உணர்வார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான 99% வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2026 ஒரு பெரிய கூட்டணி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற நிலை இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இப்போது கடந்த 2 நாட்களாக திமுகவுடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சி, ஆமாம், அதோட கூட்டணி கட்சிகளை கோமா ஸ்டேஜுக்கு தள்ளி இருக்கு. நேற்று கூட வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கார். பாஜகவோடு யாராவது கூட்டணி தான் எங்களோட கூட்டணி மாறும் அப்படின்ற ஒரு அறிக்கையை, ஒரு சமிக்கையை கொடுத்துருக்காருன்னு சொன்னால்
அது வந்து அதற்கான. ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம், சித்தாந்த அடிப்படை கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு நேர் எதிரானவர்கள். ஆனால் இது வந்து ஒரு ஒன்றிய அரசு நடத்துகிறது, ஒன்றிய அரசு தான் அந்த காசை வெளியிடுறாங்க, ஆகவே அவங்க அழைத்தோம் அப்படின்றாங்க. ஓகே, ஒன்றிய அரசுன்னு சொன்னால் ஒரு அரசு விழா. அது அரசு விழாவில் அண்ணாமலைக்கு என்ன வேலை? அண்ணாமலை யார்? அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சரா? இல்லை, இப்போ ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது, அந்த ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறதுனால அதில் உள்ள மாநில தலைவர் அவர் எங்கே உட்கார வைக்கணும்னு இருக்குல்ல, அமைச்சர் முன்னாடி நீங்கள் உட்கார வைப்பீங்களா? அவருக்கு தர முக்கியத்துவம் இருக்குல்ல. கலைஞர் சமாதியில் கனிமொழியை நகர சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து 2-3 முறை திரும்பி முதலமைச்சர் தேடி பார்த்து வாங்க முன்னாடின்னு சொல்லி கூப்பிடாருன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு கர்டசி கிடையாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அரசு விழானா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியை கூப்பிட்டீங்களா? அரசு விழா தானே, ஒன்றிய நிகழ்வு தானே, எடப்பாடியை கூப்பிட்டீங்களா? நீங்கள் அண்ணாமலையை ஃபோன் போட்டு கூப்பிட்டு தெரியுதுல்ல, அண்ணாமலை சொன்னார்ல ஊடகத்தில், ஏன்னா வந்து முதலமைச்சர் 2 முறை ஃபோனில் கூப்பிட்டாரு, நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். எடப்பாடி கூப்பிட்டீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினோட தலைவர் எங்கே? உங்கள் கூட்டணியில் இருக்கவர் தானே, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்கே? சரி, இது அரசு விழா. இப்போ திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி, அந்த கூட்டணி நோக்கி செல்லக்கூடிய நிர்பந்தம் ஏதாவது இருக்கு? இல்லை, இது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது தான். நாங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே இதை நாங்கள் அழுத்தமாக சொன்னோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக 100% பாஜக பக்கம் போகும்னு சொல்லி. என்ன காரணம்னா, திமுக தலைவரோட ஊழல் பட்டியல் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து சிறை சென்னோன்னா இவர் வீரவசனமா பேசுனாங்க. ஆனால் செந்தில் பாலாஜின்ற ஒரு அமைச்சரை கூட இவர்களால் இது வரைக்கும் பெயில் எடுக்க முடியலன்னு சொன்னால் அவ்வளோ பலவீனமாக இருக்குது இந்த அரசு. அடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீதிமன்றமே சோமோட்டோ வந்து நாங்கள் வந்து தங்கம் தென்னரசுடைய வழக்கையும் KKSSRோட வழக்கையும் எடுக்க போனோன்ட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பொன்முடியுடைய சிறை தண்டனை. அப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்போ ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியல. இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து எப்படி தேர்தலில் வந்து சனாதனம் பேசி எப்படி வந்து பிஜேபி எதிர்த்து ஓட்டு வாங்கணுமோ அப்படியே வந்து நம்ம ஓட்டிட்டு போனால் நம்ம வந்து சட்ட ரீதியாக ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி இவர்களால் காப்பாற்ற முடியலையே. செந்தில் பாலாஜி கைது செய்ய வரும்பொழுது திமுக செய்த அலப்பறைகள் என்ன, இடியெல்லாம் அடிச்செல்லாம் விரட்டினாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நிலைமை என்ன, அவரோட நெஞ்சை கிழிச்சு இதயத்தை எடுத்து கழுவி உள்ளே வச்சிருக்காங்க. அவர் உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்ததா இல்லை இதெல்லாம் செட்டப்பான்னு கூட நம்மளால் வந்து இன்னும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஆரோக்கியமாக இருந்த நபர் தானே. பொதுவாக வந்து கைது செய்யப்படும் நெஞ்சு வலி என்பது இயல்பு. ஆனால் நெஞ்சு வலி வந்து அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணி கூட அவரை நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் சிறையில் வச்சு கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது. அப்போ திமுகவால் ஒரு செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியல அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. பொன்முடியெல்லாம் உள்ளே போனால் திமுக நிலம் என்ன, தங்கம் தென்னரசு உள்ளே போயிட்டாரா திமுக நிலம் என்ன, 2ஆம் கட்ட தலைவர் எல்லாரும் உள்ள தூக்கி போட்டாங்க. அப்போ திமுக நிலம் என்னவா இருக்கும் இங்கே? அப்போ அந்த அச்சம் இருக்கு. அதை நீங்கள் வந்து நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் வந்து திமுக பாஜகவுடைய ஒண்டி போகிறது தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. வந்து பாரதிய ஜனதா எதிர்த்து பேசுவதெல்லாம் நானும் ரவுடி தான்ற மாதிரி, நானும் ரவுடி தான்ற கதை தான். ஏன்னா அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. போன சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இன்னைக்கு வந்து இவ்வளோ பலமாக இருந்து இன்னைக்கு 40-40 வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் நானும் ரவுடி தான்ற அந்த ஒரு முழக்கம் தான். அது எவ்வளோ நாள் சொல்லி நீங்கள் வந்து மிரட்ட முடியும்? நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆதரிச்சோம். ஏன்னா வந்து பாஜகவை வீழ்த்தும் என்பதில் நாங்கள் வந்து எந்த காம்ப்ரமைஸும் செய்ய தயாராக இல்லை. அப்போ பாஜக வந்து முழுக்க நீங்கள் வந்து இந்திய அளவில் தோற்கடிக்கணும்னா அந்த சூழலில் இருந்த ஒரு பலமான ஒரு கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி தான். அப்போ அதுதான் வந்து இயல்பான கூட்டணியாக இருக்குது. அவங்களால ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது. இப்போ இந்த 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாரை ஆதரிப்பீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எங்களோட செயல்குழு கடந்த வாரம் நடந்தது. அதில் வந்து அந்த நிலைப்பாடு நாங்கள் எடுத்திருக்கோம். 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோட போட்டியிடுவதுன்றதும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை இன்னும் வளப்படுத்துவதுன்ற அந்த ஒரு மோடியும் நாங்கள் இப்போ எடுத்துருக்கோம். இப்போ நேரடியாக சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டார் எடப்பாடி ஒன்றிய அரசோடு சேர்ந்து கொண்டு. இப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காகவே அந்த கூட்டணி விட்டு வெளில வந்தார். அந்த நம்பிக்கையை அவர் பெற்று விட்டாரா இல்லை பெற்றுக்கொண்டு? அந்த நம்பிக்கை இன்னும் அவர் பெறலை. ஏன்னா வந்து திமுக வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன்வசப்படுத்தி, எப்படி பிஜேபி வந்து ஒன்றிய அளவில் கோடி மீடியாவை மாற்றி வச்சிருக்கோ அப்படி தமிழ்நாடு எல்லா சேனல்ஸையும் வந்து திமுக தன்வசப்படுத்தி இருக்கு. ஈவன் யூடியூப் உட்பட திமுக தனக்கானவர்களாக மாற்றி வச்சிருக்கு. அது பெரும் ஒரு பணத்தை செலவு செய்து ஒரு நரேட்டிவ் உருவாக்குறாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மார்பை கிழிச்சு நான் வந்து பிஜேபி போக மாட்டேன்னு சொன்னா கூட மக்கள் அதாவது இன்னும் அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு போகல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி இன்னும் வந்து வேகமா ஒரு நகரம். அவரோட அரசியல் இன்னும் பாஜகவை
எதிர்க்கணும், மோடியை எதிர்க்கணும். அப்போதான் இந்த மக்கள் நம்புவாங்க. சும்மா வந்து நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னா மட்டுமே நம்பிட மாட்டாங்க. நீங்க அந்த நம்பிக்கைக்குரிய மாறணும்னு சொன்னால் நீங்க இந்த மக்களோட நிற்கணும், இவருடைய உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ளணும், இவர்களுக்கான நீங்க சரியான அதிகாரத்தை நீங்க கொடுக்கணும். பிஜேபி பண்ற திமுக பண்ற மாதிரி நானும் பண்ணுவேன். திமுக வந்து 40 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு முஸ்லீம்கள் கொடுக்கல, நானும் ஒரு தொகுதி முஸ்லீம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா உங்களை முஸ்லீம் நம்ப மாட்டான். இது வந்து கலைஞர் காலத்து அரசியல் கிடையாது. இது வந்து வாட்ஸ்அப் காலத்து அரசியலா மாறிடுச்சு. எல்லாம் அரசியலாயிருக்கான். அவன் அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு பேசுறான். எல்லாம் தலைவர்கள் அரசியல்னு சொல்லலாம். இது வந்து வாட்ஸ்அப் காலம். வாட்ஸ்அப் அரசியல் எல்லாம் அப்டேட்ல இருக்கான். எல்லாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாருக்குமே நீங்க அரசியல் தெரியுது. அன்னைக்கு மாதிரி வந்து எதுகை மூனையோட பேசினாலாம் இன்னைக்கு வந்து கேட்டுக்கலாம் உட்கார மாட்டான். எனக்கு என்ன, என் சமூகத்துக்கு என்ன. சிறுபான்மை மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை, அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கிற எடப்பாடி அப்படி ஒரு நிலை இருக்குது. ஆனால் திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால், இணைந்தால், கூட்டணி வச்சா இந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை இழப்போம் என்ற உணர்வு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நார்மலைஸ் செய்வதற்கான வேலையை நீங்க இப்போ நாளைக்கே தேர்தல் நடக்க போதில்லை, 2 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்ணுவோம், நார்மலைஸ் மக்களை வந்து அதை ஏற்றுக்கொள்ள பயிற்சி கொடுப்பாங்க. இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து முந்தானேத்து வக்ஃப் போர்டுடைய சேர்மன் நள்ளிரவில் ராஜினாமா செய்யப்படுறார். நேற்று முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியத்துடைய தலைவர்களையும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சில தலைவர்களும் சந்திச்சு, முதலமைச்சரை சந்திச்சு வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அப்போ ஒரு பக்கம் அந்த விவாதம் வருது, ஏன் வந்து வக்ஃப் வாரிய தலைவர் வந்து ராஜினாமா செய்தாரு, அந்த கொஞ்சம் குரல் வந்த உடனே இவர் இன்னொரு பெரிய மூட்டை கொண்டு அந்த குரல் அடைச்சிட்டு பாருங்க நாங்க வந்து முஸ்லீம் தலைவர்லாம் கூப்பிட்டோம், சந்திச்சோம், டெல்லியில இருந்து வந்து வக்ஃப் வாரியத்துடைய தலைவர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இதற்கு இந்த சவுண்டு வரதுக்கு முன்னாடி அதில் பெரிய சவுண்டாக கொடுத்துருது. இப்போ கடந்த திராவிட மாடல் ஆட்சி 3 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது, 3.5 ஆண்டுகள். இந்த ஆட்சி பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? இந்த ஆட்சி வரும்போது பெரிய எதிர்பார்ப்போட வந்தது. உண்மையிலே நான்லாம் வந்து திமுக ஓட்டு கேட்டேன். நான் அது வரைக்கும் வந்து திமுக ஓட்டு எல்லாம் கேட்டதில்லை. ஆனால் இந்த தேர்தலில் நான் திமுக ஓட்டு போட்டேன், ப்ளஸ் திமுக நான் ஓட்டு கேட்டேன். என்னன்னா ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீரழிவு, அரசு அதிகாரிகளுடைய எல்லையில்லா வானளாவிய அதிகாரம், ஆட்சி யார் கையில் இருக்கு, கட்சி யார் கையில் இருக்கு, அதிகாரம் யார் கையில் இருக்குன்ற ஒரு பெரும் குழப்பம் இருந்தது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இயல்பாகவே தமிழ்நாட்டில் அந்த ஒரு இருந்தது. ஆனால் அந்த அடிப்பில் தமிழ்நாட்டில் ஒரு சிறத்தன்மை மிக்க ஒரு தலைவர் வரணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி வேணும்னு சொல்லி விரும்பி தான் நாங்கள் திமுகவை கொண்டு வரதுக்காக பெரும் பாடுபட்டோம். அதுக்காக பிரச்சாரங்கள் செய்தோம், எங்க கை காசை போட்டு கூட்டங்களை நடத்தணும். ஆனா கடந்த 3.5 ஆண்டுகளில் திமுகவுடைய செயல்பாடுகள் முழுக்க ஒரு தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியை தான் காட்டுது. குறிப்பா இந்த 3.5 ஆண்டுகளில் எந்த சமூகமும் அமைதியா இல்லை, எந்த சமூகம் மகிழ்ச்சியா இல்லை. ஒரு நாடு என்று சொன்னா வள்ளுவர் சொல்றாங்க, ஊரு பசியும் ஒவ்வா பெரியும் சேரு பகையும் சேராத நாடு. அப்ப இதெல்லாம் இல்லைன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான் அடிப்படை. அப்ப இந்த நாட்டுல மக்கள் யாருமே மகிழ்ச்சியா இல்லை. முஸ்லீம் மக்கள் மகிழ்ச்சியா இல்லை. இத்தனை ஆண்டுகளாக முஸ்லீம் சிறைவாசி விடுதலைன்னு பேசிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் 39 சிறைவாசிகள் நீங்க பெயில கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் கிட்ட 100-120 இளைஞர்களை வந்து சம்பந்தம் இல்லாத எண்ணெய வழக்கில் நீங்க உள்ள பிடிச்சு போட்டிருக்கீங்க. முஸ்லீம்களோட அதிகாரம் இல்லை. எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டாவது திமுக கொடுக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவங்க கொடுத்தது என்னன்னா ஹஜ் கமிட்டியோட வாரிய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. அப்போ முஸ்லீம்கள் அதிகாரமற்றவர்களாக, குரலற்றவர்களாக திமுக மாற்றுதுன்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் பெரும் ஒரு மனவேதனையில் இங்கே இருக்காங்க. பட்டியல் சமூக மக்கள், தலித் மக்கள் வேங்கை வாசல்ல குடிக்கிற தண்ணியில் பீ கலந்த விவகாரத்தில் 2 வருஷம் ஆகி கூட அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து தலித் பட்டியல் மக்கள் மீதான சாதிய அடக்குமுறைகள், சாதிய ஒடுக்குமுறைகள், படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிராக இந்த அரசு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. நேற்று கூட தர்மபுரியில ஒரு இருளர் சமூகத்து பெண்ணு நினைக்கிறேன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா. அதுக்கு எதிராக இந்த அரசு பெருசா. அப்ப தலித் மக்களும் இங்க வந்து அமைதியாக மகிழ்ச்சியா இல்லை. வன்னியர் சமூக மக்கள் 10.5% இடஒதுக்கீடு கேட்கறான், சாதிவாரி கணக்கெடுப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதற்கும் இந்த அரசு சேவை சாய்ப்பதில்லை. அப்ப எந்த சமூகமும் இங்க வந்து மகிழ்ச்சியா இல்லை. தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, டெய்லி கொலை. நேற்று நைட்டு 10 மணிக்கு நெல்லையில் ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். வழக்கறிஞர்களை வெட்டி கொலை செய்வது சகஜமாயிடுச்சு. ஆம்ஸ்டாங்க கொலை செஞ்சு ஜெயில இருந்து பிளான் போட்டதா சொல்றாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு பக்கம், மது டாஸ்மாக் மதுகள் ஒரு எல்லையெல்லாம் அப்படியே விரிஞ்சு கிடையாது. எப்போனாலும் டாஸ்மாக்ல மது கிடைக்கலாம், யாருக்கு வேணாலும் கிடைக்கலான்ற சூழல். கஞ்சா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் பள்ளிகளுடைய ஸ்கூல்ஸுடைய வாசல்ல கஞ்சா விற்கிறான். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. டிஎன்பிசியில் வந்து ஒரு பாஜக ஆதரவாளரை கொண்டு வந்து நீங்க போடுறீங்கன்ற பிரச்சனை இருக்கு.
தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து தமிழர்கள் இடம் தரதில்லைன்றது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஹிந்திக்காரன் உட்காந்துட்டு தமிழனை மிரட்டலாம். அப்போ இப்படி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மக்களும் மகிழ்ச்சியாக இல்லை. தமிழ்நாட்டில் எந்த துறைகளும் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு ஒரு ஃபெயிலியர் ஆனது தமிழக வரலாறுலேயே கிடையாது. இப்போ திமுக தரப்பில் இதையெல்லாம் மாற்றி வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கான உரிமை தொகை, பெண்கள் இலவச பேருந்து பயணம், இந்த மாதிரிலாம் சொல்லி பெண்களுடைய மனதை நாங்கள் பிடிச்சிருக்கோம், பெண்களுடைய வாக்குகள்லாம் எங்களுக்கு தான் இருக்குது. அப்புறம் மாணவர்கள், நான் முதல்வன், இந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நிறைய மக்களை வந்து தங்கள் பால் ஈர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு இவர் நம்பிக்கொண்டிருக்கார். பெண்ணோட தாலியை அறுத்துட்டு நீங்கள் அந்த பெண்ணுக்கு நான் இலவச பேருந்து தரேன்னு சொன்னால் அது எப்படி யார் இருந்து ஏற்பா? அந்த பெண்ணோட தாலிக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க. இன்றைக்கி வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி நான் சொல்லலை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்க இல்லையா? நீங்கள் தாலி அறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இங்கே கள்ளச்சாரம் அவ்வளோ பெருகி போய் கிடக்குது. டாஸ்மாகுடைய மது வந்து ஒரு வரைமுறையே கிடையாது. 24 மணி நேரம் நீங்கள் டாஸ்மாகில் சரக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் பேருந்தில் 1000 ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம். இது நல்ல திட்டங்கள், அதை மறுக்கலை. காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் முதல்வர் திட்டமாக, இது நல்ல திட்டங்கள், இது ஸ்கீம்ஸு. இந்த ஸ்கீம் எந்த அரசு வந்தாலும் செய்யும். ஏன்னா அரசுக்கு வருவாய் இருக்குது. அந்த வருவாயை இப்படி தான் செலவு செஞ்சாகணும். நாங்கள் கேட்குறது மக்கள் அமைதியாக வாழணும். ஒரு நாடுனா மக்களாண்ட ஒரு அமைதி இருக்கும். எல்லாருக்குமான சமூக நீதினு சொன்னால் நீங்கள் மட்டும் ஆட்சியில் உட்கார அர்த்தம் பேரில் சமூக நீதி. எனக்கும் அந்த அதிகாரத்தை நீங்கள் பகிரும். அப்போ இதெல்லாம் செய்யாமல் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அந்த மாதிரி சிறு சிறு உதவிகள் வரும்போது அதை தானே பெரிதாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் அப்படி நம்ம வந்து ரொம்ப சிறுமைப்படுத்த வேண்டியதில்லை. தமிழக மக்களை அவ்வளோ சிறுமைப்படுத்த வேண்டியதில்லை. தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த ஓட்டு சதவீதம் ரொம்ப எல்லாம் மாறலை. சட்டமன்ற தேர்தலில் அவர்களும் இவர்களும் மாறினது ஒரு 3.5% ஓட்டு வித்தியாசம் தான். பாஜக கூட்டணி வந்து அதிமுக அமைக்காமல் இருந்துன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இருந்திருப்பார். பாஜகன்ற ஒரே ஒரு ஃபேக்டால தான் அவரும் அந்த 3.5% ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போனாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடைய அந்த 20-21% வாக்கு அப்படியே தான் இருந்திருக்கு, குறையெல்லாம் செய்யலை. அப்போ இது வந்து மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை. மக்கள் பெரும் அதிருப்தியில் தான் வந்து திமுக அரசின் மீது இருக்காங்க. இப்போ அதிமுக தரப்பிலிருந்து சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது, முக்கியமாக காங்கிரஸுக்குலாம் அழைப்பு விடுக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல சைன். இது நீங்கள் வந்து கூட்டணி இன்னைக்கு பொதுவாகவே இந்திய அரசு என்பது கூட்டணி ஆட்சியாக மாறிடுச்சு. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இனி திமுக விட்டு அந்த கட்சியில் எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கட்சியை வந்து கொண்டு வருவது நல்ல ஒரு சைன் தான். ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருக்கமாக சகோதரர்களாக இருக்கிறார்கள், அதை பிரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை. இவருக்கு அவர் வேணும், அவருக்கு இவர் வேணும். இவருக்கு 40 தொகுதி அவருக்கு வேணும், இவருக்கு வந்து அவங்களுடைய தயவு இவர்களுக்கு வேணும். எல்லாமே ஒரு கணக்கு தான். அரசியல் எதுவுமே கணக்கு இல்லாமலாம் கிடையாது. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களா அதில் ஒரு கணக்கு இருக்கு. நானும் நீ அண்ணன் தம்பின்னு சொன்னாலும் ஒரு கணக்கு இருக்கு. கலைஞர் வந்து காங்கிரஸ் தலைவர் வாங்கி கொடுத்தாலும் கணக்கு இருக்கு. ஆமா, காங்கிரஸ் தலைவர்களை குறித்து கலைஞர் கருணாநிதி சொல்லாத வார்த்தைகள்லாம் கிடையாது. அவர் இறந்து போட்டால் அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த வார்த்தைகள் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இது எல்லாமே கணக்கு தான், அரசியல் கணக்கு தான் இது. இப்போ ஒன்றியத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் பதவிகளை வந்து நேரடியாக யூபிஎஸ்சி மூலமாக இல்லாமல் நேரடியாக பதவிகளை எடுக்கிறாங்க. அதில் எடுத்தவர்களில் ஒருவர் வந்து நிர்மலா சீதாராமனின் உறவினர். இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. அதற்கான அந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறாங்க நினைக்கிறேன். இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக வந்து இதான் செய்யும். தொடர்ந்து அதிகார மையங்களில் தங்களுடைய ஆட்களை அவர்கள் வந்து இப்போ நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திமுக அரசு தவறிடுச்சு. இது 10 ஆண்டுகளாக அதை பண்ணிட்டு தானே இருந்தாங்க. 10 ஆண்டுகளாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வெளிப்படையாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகளாக வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எழுதலைனா கூட உங்களுக்கு வந்து அண்ணாமலை மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் ஹோல்டராக வந்து வரலாம். நீங்கள் இப்படி மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இனி வெளிப்படையாக செய்யும் பொழுது எதிர்கட்சிகள் அதை வந்து எதிர்த்துருக்காங்க. இப்போ வந்து இவ்வளோ நாள் எப்படி மறைமுகமாக செஞ்சாங்க, இனியும் அதை மறைமுகமாக செய்ய போகிறாங்க. இது ஐஐடியோட பேராசிரியர்கள் அப்படியே நியமித்திருந்தாங்க. பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள் அப்படியே தான் நியமிச்சிருந்தாங்க. நேரடி நியமங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர் யார் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். சென்னை பல்கழகத்திலே ஒரு ராம ரவிக்குமார் வந்து எவ்வளவு போராடி தன்னுடைய அந்த போஸ்டிங்கில் அவர் இருந்தார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ நாள் மறைமுகமாக செய்து இனி அவர் வெளிப்படையே செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற பஸ்வானருடைய மகன் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அது வந்து ரீஜனல் இஷ்யூ. அது அந்த மாநிலத்தில் வந்து அவர்களுக்கான அந்த எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அவர் எதிர்த்திருக்கிறாங்க. இப்போ எதிர்வரும் 5 ஆண்டுகளை
பாரதிய ஜனதா கட்சி நிறைவு செய்துவிடும் என்று கண்டிப்பாக நிறைவு செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் வந்து வேகமாகவே அவர்கள் போவாங்கன்றது நமக்கு சந்தேகம் இல்லை. அப்போ அதை வந்து தடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் இன்னும் வேலை செய்யணும். இவர் நம்ம சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் அவர் சந்தித்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு வேலை செய்ய அவர் ஆரம்பத்தை தவற விட்டாங்க. அதை அப்போவே அவர்கள் செய்திருக்கணும். இப்போ கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிறகு என்ன பேசப்படுகிறதுனா, நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எப்போ வேணாலும் போயிடுவாங்க, அதற்காக ஒரு இடத்தை திமுகவுக்காக ஏற்படுத்தி வைக்கிறது, திமுகவை நெருங்குகிறது பாரதிய ஜனதா கட்சி. திமுகவை பாஜகவை திமுக நெருங்குதுன்றதுல சந்தேகம்லாம் கிடையாது. அது நாணய வெளியீட்டு விழாவில் தெளிவாக தெரியும். ஆனால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கூட்டணி வெளியே போவாங்க அப்படின்றலாம் பகல் கனவு. ஏன்னா பாஜக வந்து அவ்வளவு விழுமத்தோடு அரசியல் செய்கிற கட்சியெல்லாம் கிடையாது. உங்கள் கழுத்தில் கத்தி வைத்து கூட தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துவார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த முறை நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனே பீகாரில் ஒரு சம்பவம் நடக்குது. சத்துணவு சாப்பிட்ட 13 குழந்தைகள் சாகுறாங்க. பீகாரில் ரயில் விபத்து ஏற்படுது. இதெல்லாம் சாதாரண நிகழ்வாக என்னால் பார்க்க முடியும். இதற்கு பிறகு ஒரு அரசியல் இருக்குது, இதற்கு பிறகு ஒரு சதி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். உடனே வந்து நிதிஷ்குமார் போய் திரும்ப பிஜேபியில் சேர்றாரு. அப்படி பாஜக என்ற இந்த சித்தாந்தம், பாஜக என்ற இந்த மனித குலத்துக்கு எதிரானவர்கள் தங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தி எதை வேணாலும் செய்வார். எதை வேணாலும். புல்வாமாவில் தாக்குதல் செய்து தங்களுடைய சொந்த இராணுவத்தை சார்ந்த 44 பேரை கொலை செய்த மாதிரி அவர்கள் கொலை செய்வார்கள். மும்பை தாக்குதலை நடத்தி ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு பார்ப்பன அதிகாரியை கொன்று அதனால் நான் ஓட்டு கிடைக்கணும், அதையும் செய்வார்கள். இப்போ பாஜக தன்னுடைய அரசியலை தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்த எந்த எல்லைக்கும் போகும். காந்தியை கொன்றவர்கள் தான் இவர்கள். இப்போ அந்த எல்லைக்கு போகிறவர்கள் ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருந்தது, எல்லாமே அவங்க கையில் இருந்தது, ஏன் அதிக பெரும்பான்மையான இடங்களை அவங்களால பெற முடியல? இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது அவர்கள் நம்பி இருந்தது என்னன்னா, மிஷின்ஸை நம்பியிருந்தாங்க, அவருடைய அந்த நான் கடவுள்ன்ற அந்த இதை போயிருந்தாங்க. அது ஓரளவுக்கு மக்களுடைய இதுதான் ஜனநாயகம் என்பது. நீங்கள் எவ்வளோதான் உங்களை பலப்படுத்தி கொண்டாலும் மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அப்போ அந்த மக்களை இன்னும் அரசியல் படுத்தணும், இன்னும் ஓட்டுகளை சதறிடாமல் பார்க்க வேண்டிய வேலை இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை செய்திருக்கோம். காங்கிரஸ் கட்சியை தவற விட்டுருச்சு. அவர்கள் வந்து ராகுல் காந்தி வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி நடந்து போனால் ஓட்டு வந்துடும் நினச்சிட்டாரு. நான் வந்து மெக்கானிக்கோட சேர்ந்து ரொம்ப எளிமையானவன் காட்டினா வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எங்கள் இந்தியாவை பொறுத்தும் வல்லவனுக்கு தான் வந்து அதிகாரம் தான், நல்லவனுக்கு கிடையாது. இப்போ ராகுல் காந்தி நல்லவர்ன்றீங்க? நல்லவர், அதில் மாற்று கருத்தில். ஆனால் அவர் வல்லவர் கிடையாது. இந்திய மக்கள் வல்லவரை எதிர்பார்க்குறாங்க. வல்லவர் மோடியா? வல்லவர் மோடி. அதனால தானே வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் கூட கடந்த 10 ஆண்டுகள் தன்னோட ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு 3வது முறையாக நாட்டை வந்து ஆண்டு இப்போ திரும்பவும் வந்து 5 ஆண்டுகள் நிறைவேற்றா ஒரு வல்லவர் தானே, அதில் சந்தேகம்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். வெகு விரைவாக அந்த வேலைகள்லாம் செய்ய இருக்கிறார். கொடியெல்லாம் அறிமுகப்படுத்த போகிறாருன்னு சொல்கிறாங்க. இவருடைய வரவு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா? பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் என்பது சித்தாந்தம் ரொம்ப நீங்கள் வந்து கருத்தியல் பேசக்கூடிய அரசியலை விட இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் அரசியலாக மாறிடுச்சு. விஜயோட ரசிகர்கள் பெரும் பகுதியினர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10% வந்து இளைஞர்கள் இருக்காங்க. அவர் விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு தானே போடுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் எங்கே வேணாலும் போவாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டா எங்கே போவாங்கன்னா விஜய்க்கு தான் போவாங்க. இங்கே துரதிருஷ்டவசம் என்னன்னா, இப்படியாப்பட்ட ரசிகர்கள்லாம் நாளைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்ன்றது தான் நம்மளுடைய கவலையாக இருக்குது. இப்போ எல்லா மனிதர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது தான். அது இருக்குது, அதை நம்ம மறுக்கல. நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்சே தப்புலாம் நம்ம சொல்லலையே. விஜய்க்கும் அந்த உரிமை இருக்குது. அல்ல, அவங்களுடைய மதிப்பீடுகளை அறிவு தளத்தை அல்லது கல்வி அறிவை வேறு பொது அறிவெல்லாம் நீங்கள் வந்து மதிப்பிட முடியாது. அது அவர்கள் வந்த பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு கொடிய ஆரம்பிக்கும் சொல்கிறாரு, மாநாடுகள் நடத்த போகிறாரு சொல்கிறாரு. விஜய்க்கு வந்து இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம அதான் தெரியுது. விஜய்க்கான அந்த பேசக்கூடிய விஷயங்கள் நீட் எதிர்பார்த்தாலும் சரி, சாதி வன்கொடுமைக்கு பல விஷயங்கள் பேசுகிறார். ஓகே, உதயநிதி அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. 2026 கூட்டணிக்கான வாய்ப்பு கூட அந்த வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து உதயநிதிக்கு ஒரு பெரும் தலைவலியாக தான் அமைவார்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2 பேரும் இளம் தலைவர்களாக இருக்காங்க. அப்போ அவர் வந்து அவருக்கு பெரும் ஒரு இடையூறாக தான் இருப்பார். இப்போ ஒரு மென்மையான போக்கை சீமானவர்கள் விஜய் பக்கம் திருப்புகிறாரு, அதற்கு என்ன காரணமா இருக்கு? சீமானோட அரசியல் எதுன்னு சொல்லி இன்னும் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல. அதுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போய் நம்மளாம் படிக்கணும்லாம் தெரியல. சீமானையே நான் பெருசாக அரசியல் தலைவர்லாம் பார்க்கல.
அதனால் வந்து அதை குறித்து நம்ம விவாதம் செய்வதே வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் 35 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்களே. எலெக்ஷன்ல ஓட்டு மட்டுமே வந்து எல்லாம் ஆகிடாது. அதுதானே இப்போ ஆட்சியை நிர்ணயிக்கிறது தானே. ஆமாம், நீங்கள் இந்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஆகலையே, நீங்கள் ஓட்டு வாங்கிட்டீங்க, எம்எல்ஏ ஆகலையே, நீங்கள் ஆட்சி பிடிக்கலாம். அப்புறம் இல்லை, இப்போ விஜயோடு அவர்கள் சேர்ந்தால் அது சேர்ந்தால் தானே இடங்களெல்லாம் பதில் தர முடியாது. சேர்ந்தால் தான் அது சேர்ந்தால் வந்து ஒரு 15% ஓட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து 2012 உங்கள் கட்சி தொடங்கின அந்த நோக்கம் தெளிவான நோக்கத்தோடு தொடங்குனீங்க, அதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதையும் நம்ம யூகத்தின் நீங்கள் அரசியல்வாதின்ற ஒரு நிலையில் அதை யூகத்தை நீங்கள் பண்ணலாம்ல. இல்லை, சீமானுடைய கணிப்பை பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், அரசை பிடிக்கணும் என்பதெல்லாம் நோக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று திராவிடத்திலிருந்து தமிழ் தேசிய அதைத்தானே அவர் அடிக்கடி பேசுறாரு. பட் அதை நோக்கி அவர் நகராரா என்பது எனக்கு வந்து பெரும் சந்தேகம் இருக்கு அவரோட செயல்பாடுகள். அப்போ ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ நாங்கள் தெளிவாக சொல்றோம்ல, ஒரு முஸ்லீமால் இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் கலை யதார்த்தம். அப்போ சீமான் தனித்து நின்று நீங்க உங்களால் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியல. நீங்க 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தலையும் 2 நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா அப்போ உங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்குல்லைங்க. உங்க தூர நோக்கு என்பது ஸ்ட்ராட்டஜி தப்புங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி நீங்க மாத்துங்க. நீங்க வாங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க, அதிமுகவோட சேருங்க. திமுக உங்களுக்கு எதிரின்னு சொன்னா அதிமுக வாங்க, அதிமுகவுடைய வளப்படுத்துங்க. அதிமுகவோட நீங்க கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி பேசுங்க. ஒரு தனி கட்சி ஆட்சி இல்லாம கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லி கேளுங்க. அதான வந்து இருந்தது. இப்போ மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி தானே செயல் இருக்கு. எல்லா கூட்டணியில எல்லா கட்சியும் அமைச்சரவை தரும்போது அப்போ நீங்க இங்க வாங்க, நீங்க இங்க வந்து தமிழுக்கான அமைச்சரவை நீங்க எடுங்க. அதை செய்விட்டு நான் தனித்து தான் போட்டிடுவேன்னா தனித்து போட்டிட்டு இங்கே ஜெயிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கலாம் பார்க்க முடியும். இப்போ தலித் மக்களை பொறுத்தவரை, தலித் அமைப்புகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசில் சில இடர்பாடுகளெல்லாம் கண்டிருக்கிறாங்க. அந்த படுகொலை விஷயம், அப்புறம் வேங்கை வாசல் பாயெல்லாம், இதையெல்லாம் பொறுத்து கொண்டு எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தாந்த தெளிவோட நான் எதை நோக்கி நகரும் என்பது தெளிவான அரசியலை செய்பவர் அண்ணன் திருமா அவர்கள். அப்போ அவர் வந்து இந்த மக்களை எம்பவர் செய்யணுன்ற உறுதியாக இருக்கார். சும்மா அதிகாரத்துக்கு போகணும், நான் எம்பி ஆகணும்ன்றது இல்லாமல் தான் சார்ந்த தலித் சமூகத்தை இவர்கள் மீதான இந்த சமூக அழுத்தத்திலிருந்து அவர்கள் சமூக விடுதலை தரணும்னு சொல்லி அந்த திருமா பார்க்கிறார். அதனால தான் போன அவரோட பிறந்தநாள் கூட்டத்தில் கூட அவர் ஒரு நல்ல சொன்னார், சிறுத்தைகள் இனிமேல் எவனும் குடிக்க மாட்டான் அப்படின்னாரு. இது ஒரு நல்ல போல்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு சமூகத்தை மாற்றுவது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் வந்து விடுதலை சிறுத்தைகளோட நமக்கு பல ஆண்டுகளாக தொடர்பு இருக்குது, பல்வேறு நிகழ்வுகள் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். அது நான் சொல்கிறதே வந்து தவறாக இருந்தால் விடுதலை சிறுத்தை தோழர் என்னை வந்து மன்னிக்கணும், நான் இப்போ கேட்டுக்கிறேன். என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கூட்டங்களை போகும்போது ஒரு மது வாசனை எப்பவுமே அடிக்கும். ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒரு 50 பேர் குடிச்சிட்டு தான் வருவான், கலாட்டா பண்ணுவான். திருமாவளவனுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து காமராஜர் அரங்கத்தை ஒரு விருது நிகழ்ச்சி நடத்தாங்க. அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பங்கெடுத்துருவாங்க. ஒரு டிராப் மது வாடகை அங்கே இல்லை, ஒரு டிராப் மது வாடகையே கிடையாது. அப்போ ஒரு சமூகத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கார் அண்ணன் திருமா அவர்கள். அப்ப அவருக்கு அவர் தெளிவா சொல்றார், இந்த மாற்றத்தை தான் நான் விரும்புறேன், இதற்கு எனக்கு அதிகாரம் தேவை. அப்ப எனக்கான அதிகாரத்தை யார் கொடுப்பாங்களோ அவங்க பக்கம் நான் இருப்பேன்றார். அப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவும் நல்ல தோழமை இருக்கு. ஆனால் அவர் வந்து அங்கே இருப்பார். ஆனா திமுக பாஜக பக்கம் போச்சுன்னா அதையும் அவர் அனுசரிச்சுட்டு இருப்பாருன்னா அந்த அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி போச்சுன்னு சொன்னா அந்த முதல் ஆளாக கூட்டணிட்டு வெளியே வர ஆளாக அந்த திரும்ப இருப்பார்கள், நமக்கு சந்தேகம் இல்லை. நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது குடியரசு தினம், விடுதலை நாள், அந்த நாட்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் பாதுகாப்பு என்ற நிலையில் காவல்துறையினர் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அதாவது துப்பாக்கி முனையில் ஒரு நாட்டின் குடிமக்களை நீங்கள் வந்து அமைதிப்படுத்துவதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது வந்து தொடர்ந்து இந்த சமூகத்தை நீங்கள் ஒரு குற்ற சமூகமாகவே மாற்றுறதுக்கான விலை. நான் கேட்குறேன், கடந்த 75 ஆண்டுகளில் எந்த இடத்துல குடியரசு தினத்தினக்கும் விடுதலை தினத்தனைக்கும் எந்த இடத்துல முஸ்லீம்கள் நடந்து சொல்லுங்க. மகாராஷ்டிராவுடைய முன்னாள் ஐஜி முஸ்ரீஃப் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பிராமின் பாம்பிங் முஸ்லீம் ஹேங்கிங் சொல்லி. பாப்பா குண்டு வைக்கிறான், பாய் தூக்குமடை போறான். இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. அவர்கள் காந்தியின் படுகொலையிலிருந்து இந்த நாட்டில் நடந்த மும்பை தாக்குதல் வரை புல்வாமா தாக்குதலை செய்தவர் அத்தனையும் RSS ஆல் ஏவ விடப்பட்டவர்கள் தான்.
ஆனால் இவர்கள் யாரை காப்பாற்றுறாங்கன்னா ஒரு முஸ்லீமை இன்னைக்கு இந்திய சிறைகளை 80,000 பேர் முஸ்லீம் சிறையில் இருக்கான். இது வரைக்கும் அவன் மேலே யூஏபி போட்டிருக்கான். இது வரைக்கும் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு அடுத்து அவன் விடுதலை செய்யப்படுறான். என்ஐஏவால் போடப்பட்ட 72% வழக்குகள் அக்யூட்டல் ஆயிருக்கு. நீதிமன்றத்தால் நிரபராதியின் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளோ? 78% வழக்குகள். அப்போ இது ஒரு இந்த சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்பு, இந்த சமூகத்தின் மீதான ஒரு தாக்குதல். திரும்ப அதே தான் சொல்லணும், இந்து ஓட் போலரைசேஷனுக்காக ஒரு பொது எதிரியை காட்டுவதற்கான வேலை இது. தங்களுடைய மேலான நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து கருத்துக்களை தந்தமைக்காக எங்களது நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.